ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தேவை, டிசிப்ளின்னு சொல்கிறோம். இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி விசாரித்து தான் செய்யணும், இவங்கள்ட்டேருந்து தான் கேட்கலாம், இவங்க சொன்னாலாம் கேட்டு செஞ்சிடக்கூடாது, நான் படித்து புரிஞ்சுட்டு தான் பண்ணுவேங்கிற டிசிப்ளின் இருக்கே, அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் முதல்ல. ரெண்டாவது, விரல் உரலாக வீங்க முடியாது. விரல் எவ்வளோ வீங்கலாமோ அவ்வளோதான் வீங்கலாம். ரிஸ்க் அவேர்னஸ் பொருள். நீ இது செஞ்சால் இந்த அளவு ரிஸ்க்கு என்னால் தாங்கிக்க முடியும், இதில் இது ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்கு எனக்கு டாலரபிள் ரிஸ்க்கு, இது டாலரபிள் இல்லை, அதனால் இதுக்கு நான் போக மாட்டேன். வேற யாரோ போகிறாங்களேன்னு, அடுத்த வீட்டு மாமி அள்ளி முடியறான்னா அவளுக்கு தலைமயிர் இருக்குது, அள்ளி முடியறா. அவங்க செய்யறத நான் செய்ய முடியும்னு நினைக்க முடியுமா? முடியாது. அது ரிஸ்க் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பிறந்தது முதல் நம் உடம்பில் மூச்சு இருக்கும் தருவாய் வரை நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம என்றைக்கு என்னமோ படிச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் எல்லாம் சரியாக தான் இருக்கும்னு விட்டுற முடியாது. டெய்லி அதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். புதுசாக என்ன வருது, அதனால் என்ன ரிஸ்க் வருதுன்னு கற்றுக்கணும். கண்டினியூவஸ் லேர்னிங். இங்கிலீஷில் சொன்னால் சார், செல்ஃப் டிசிப்ளின், ரிஸ்க் அவேர்னஸ், கண்டினியூவஸ் லேர்னிங், இது 3 இருந்தால்தான் ஒரு முதலீட்டாளர் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு தன் முதலீட்டை காப்பாற்றி நல்வாழ்வு வாழ முடியுங்கிறது என்னோட எண்ணம்.